உன் இரண்டாவது பிள்ளையின் முதல் நாள் கல்லூரி காட்டா வெள்ள முடி பத்தியா எப்படி இருக்கிறாய்? இதோ பாப்பாவுக்கு தலை சீட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்ல போகலாம். நாளைக்கு இருக்காம்மா. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்திரிச்சிட்டு டீ போட்டேன். இந்த ரக்ஷு வந்து குளிச்சிட்ருக்கான். நிரு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டான். இப்போ அடுத்து அவன் குளிக்க போயிடலாம். காலைல டிஃபன் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். என்னையா என்னையா மறந்து போச்சு, மறந்துட்டேன். பல்லு வேற வலியா பிடிக்காட்டி போ. வாங்க பாரு, இன்னைக்கு 2 தட்டு பால். அவன் தட்டை படிக்கிட்ட போட்டிங்க. 2 தட்டு பால். அதுலேயும் இப்போ நான் வந்து பால் ஃப்ரிட்ஜு திறந்து எடுக்கிறதுக்குள்ளார கத்து இவ்வளோதான் இல்லை. உனக்கும் சேர்த்து தான் டீ வச்சுருக்கேன். நைட்டு அவங்க இங்கே வீட்லேயும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ தான் வந்தேன். கோளாறுலையும் பன்னு இருக்கு கண்ணு. நாளைச்சி சாப்பிட்டு நீ குளிச்சுட்டு வந்துட்டேன்னு அதுக்குள்ளே அம்மா டிஃபன் ரெடி பண்ணிடுவேன். சரியா? சரி, நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறேன். டாட்டா, பை பை. உன் இரண்டாவது பிள்ளையின் முதல் நாள் கல்லூரிக்கு செல்லும் நாள் இது. எஸ். How was your feeling? நான் அந்த புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இப்போ நீ வந்துட்டு பச்சை, நான் பிங்க். பாப்பா பிங்க், பாப்பா வெள்ளை. சரி, ஓகே. சரிப்பா, நான் கிச்சனில் என்ன வேலை பார்த்துக்கணும். இந்த குடிச்சிட்ட போட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி இதோ இப்போ தான் ஊற்றி வச்சுட்டு டீ குடித்தேன். புதினா கொத்தமல்லி வந்து வதக்கி வச்சுருக்கேன். காலைல டிஃபன் மட்டும். மதியத்துக்கு எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். எதுக்கு மதியம் வேண்டாம் தானே? சரி, ஓகே, நீ போய் ரெடி ஆகு. நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏற்றங்க லூஸாக இருந்துட்டு போப்பா. நல்லா இருக்கா? சரி, அதான் செயலை கட்டுறதுக்கு ஒன்றும் செட் ஆகலை. அதனால் ஆமாம், அதனால நமக்கு இதான் பெட்ரு. வண்டியில் போனாலும் இதில் போனாலும் நமக்கு சீலை வந்து அவ்வளோக்கா செட் ஆகுறது. ஆனால் நல்லாயிருக்கும், கட்டணும்னு ஆசையத்தான் இருக்குது. கட்டிக்கலாம். இடையில இப்போ எடுத்ததெல்லாம் தைச்சிட்டு ஒவ்வொரு நாளாக கட்டுவோம். பொறுமையாக தைச்சிக்கலாம். ஆனால் அந்த 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்தோம்ல தங்கம், அதுக்கு மட்டும் லைட்டாக ஆரி ஒர்க் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, அதுக்கு சிம்பிள் ப்ளவுஸ் போட்டால் தான். ஏன்னா சாரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சாரி ப்ளைனாக தானே இருக்குது. இல்லைன்னா லேஸ் மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டது தான். அந்த மாதிரி கூட பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம். அதுக்கெல்லாம் எல்லா ப்ளவுஸும் நார்மல் தான். வீட்லேயும் மாற்றிக்கலாம் பார்ப்போம். இப்போலாம் தைக்க முடியாது. உனக்கு ஒன்று காட்டா வெள்ளை முடி பத்தியா அது எப்படி வந்திருக்குதுன்னு. உங்கெல்லாம் கருப்பறிது, இங்கே மட்டும் வெள்ளையாக இருக்குது. இது இவங்க 2 பேர்த்தோட கெட்டடி வித் மீலே நிறைய பார்த்துருப்பாங்க. ஆமாம், ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க கெட்டடி வித் மீலே பார்த்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் சில்க்ஸில் தான் எடுத்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 750 769 சம்திங் 800 ரெண்டுமே
ரெண்டுமே ஒவ்வொன்றும் ஒரு ட்ரெஸ்ஸு நினச்சிக்க பாருங்க, 2 ட்ரெஸ்ஸு சேர்ந்து நினச்சிக்கிறோம். ரெடி ஆகுங்க, நான் நம்ம செடியில் ரோஸ் இருக்கணும், போய் வெட்டிட்டு வரேன். தங்கம் நான் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தலை செய்யிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ்னால் அதாவது முன்னாடி இங்கே மட்டும் எடுப்பேன், இப்போ இது வரைக்கும் எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டாக பின்னிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம். எப்படி இருக்குது? எனக்கும் தலை காயில், அதனால் ஈரத்தடை போட்டேன். நான் பொறுப்பு இல்லை. நம்ம செடியில் பூத்த ரோஸ் ரக்ஷுக்கும் நிருக்கு. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சரியான பாசால்ட்டி. இந்த செடி எனக்குன்னு பூக்கிறதே கிடையாது, எப்போ பூத்தாலும் ஜோடியாக பூக்கிறது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் ரெட்டை ரோஸ் வைக்க மாட்டேன், பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வச்சு விட்ருவேன். பாப்பா அது என்னைக்கு தான் வந்து இருந்தாலும் நீங்கள் 2 பேர் இருக்கும்போது ஆளுக்கு ஒன்று வச்சு அழகாக இருப்பீங்க. அதை நான் தூக்கி நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. இப்போ தான் போய் செடியில் வெட்டிட்டு வந்தேன் பாருங்கள். ரக்ஷு நிரு எப்படி இருக்குது? பூக்கில் தான், சேஃப்டி பின்னில் தான் நான் பூ வச்சுருக்கேன். சேம் நானும் சேஃப்டி பின்னில் தான் வச்சுருக்கேன். அக்காவுக்கு வழக்கம் போல் தான், ஸ்டெப்பு தான், இல்லைன்னா பறந்துக்கிட்டு வந்துடு. ஏத்தங்க சரி திரும்ப உனக்கு நான் போட்டு பின்னி விட்றேன். உனக்குலாம் கொஞ்சம் பின்னிக்கல, ஃப்ரீ ஹேர் போட்டுக்கிறதுனால எனக்கு ஓகே தான். அக்கா ஓகே ஃப்ரீ ஹேர் போட்டுக்கோ. தலை நேராகவே இதோ பாப்பாவுக்கு தலை சீட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃப்ரீ ஹேர் போடுறேன். தலை நேராக வைக்கணக்கா, தலை நேராக நான் இங்கே கிளீப் போட போகிறேன். எங்கள் கிளீப்பு இந்த ரவர் நல்லா தெரியுமா? பின்ன பிடிச்சிக்கணும், அப்படியே சீப்பு உடச்சி விட்றேன். இருவார் என்னோட பல நாள் கனவு மைக்கே உனக்கு இருந்தால் தான் காது கேட்கும். என்னுடைய பல நாள் கனவு எனக்குன்னு ஒரு பர்ஸு வாங்கி அந்த பர்ஸில் என் போட்டை வைக்கணும்னு. ஐயோ இப்போ இந்த போட்டோ நல்லா இருக்குமா? இப்போ கிளம்பிட்டோம். இந்த மூஞ்ச ஏன் அப்படி வச்சுருக்க? பர்சங்க வச்சுக்கோ, பவர் பேங்க் எடுத்துக்கோ, கேபிள் எடுத்துக்கோ. இப்போ இவன் இங்கே இருக்கானா, அவன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னு என்ன பண்ணுறானா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு தெரியல, நீ உள்ளார வா. கருப்பாக தெரியுற. ஏதோ ஒரு பொம்மை நிற்கிற மாதிரி இருக்குது. டால் நல்லா இருக்கு. முடியெல்லாம் பாரு. சரி இது போடுங்க. வாங்க டைம் ஆகுது பாரு. என்னதுமா? சரி போடுங்க. இது ஏற்கனவே லாஸ்ட் டைம் போடும்போது கேட்டிருந்தீங்க, எதுக்குமா இதை போட்டுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர்லாம் போட்டால் முடி இதாகாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு வந்து நமக்கு மேலே படியாது. அதனால தான் இந்த மாதிரி போட்டு போகிறேன். எனக்கு ஆமாம், என்னோடது கூட நான் போட்டுக்கிறேன். என்னோடய ஷால் இந்த பேக்கில் வச்சுக்கோ. அவ்வளோ ஒன்றும் அசிங்கமாலாம் இல்லை, என்ன போட்டுக்கோ. டக்குன்னு மாட்டுங்க 2 பேரும். மாட்டி விட்டுமா நிரு. ரக்ஷு வா, நான் மாட்டி விட்றேன். வரேன். டைம் 8:30 இங்கேயே. கட்டு. சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் கோயிலுக்கு தான் போக முடியாது. போகலாம். திங்கக்கிழமை போயிட்டு போகலாம். எங்கள்
பல்லடத்தில் பல்லடத்துல கோயில் இருக்குல்ல, இந்த 2 கோயில் காலைல ஓப்பன்ல தானே இருக்கு. ம் அப்போ வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்புறேன். ம் ஷால்லாம் வாங்கி பேக்ல தான் சொல்லிட்டு இருக்கு. இது பிடிக்க அம்மா அப்படியே எடுக்க. அந்த பக்கம் இதான் தெரிய போகுது. எனக்கும் இது ஓகே. எனக்கும் ஹெல்மெட் போட்டா அழகாயிரும். நம்ம தான் பைத்தியம். ஆமாண்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. நீ ஹெல்மெட் போட்டா அழகாயிரும். நாங்க தான் பேக்கு மாதிரி பேய் மாதிரி வரும். எதுக்கு பேக்கு மாதிரி பேய் மாதிரி வரீங்க? சரி போலாமா? அம்மா கூட ஹெல்மெட் போட்டனால அவ்வளோ தெரியாது. பர்செல்லாம் எடுத்துக்கிட்டோம்ல, போகலாம். ம் பாக்ஸு எங்கே இருக்கு? அதுக்குள்ள தானே மைக் இருக்கு. மைக்கெல்லாம் எல்லாருமே கையில் தான் இருக்கு. என்கிட்ட இல்லை. நாங்க கிளம்பிட்டோம், போய் கொண்டிருக்கிறோம். நீ பேசு. நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். 3 பேர் நீவே சொல்லிட்டு இருக்கிற வேற ஏதாவது சொல்லுவா. ஆனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. காலேஜ் போகிறேன். அதுவும் இந்த டே வந்து ரக்ஷுக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. என்ஜாய் பண்ணேன்னா அவன் வந்து என்னை இறக்கி வீட்டுக்கு போக சொல்லிக்கிட்டியா, வீட்டுக்கு துரத்தி விட்டியான். ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. அக்காவுக்கு அப்போ தெரியாதாம்மா. அதான் அதனால அப்புறம் தான் 12:30 விட்டுறாங்க. 12 மணிக்கு 12:30 சக்தி அவங்க அப்பா அங்கேயே நின்று, அழகு சுந்தரி அப்பா அங்கேயே நின்று கூட்டிட்டு வந்தாரு. நான் கேட்டேன், அவங்க அப்பா இங்கேயே இருந்தாருமானுச்சு. நானும் இருந்திருப்பேனா அப்படின்னு. எனக்கு தெரியாது அப்படின்னுச்சு. சரி ஓகே, அதனாலதான் நானே இப்போ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகையில உனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயில கால் பாட்டில் வாயில வச்சுக்கிட்டு அதையெல்லாம் உன்னை கேட்டாங்க. எப்படி உனக்கு தோணுச்சுன்னு நான் கேட்கறேன். என் பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் பிள்ளை கற்றுக்கு போட்டு சேர்த்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போவான்னு ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு அதை விட டபுள் ஹாப்பி, ட்ரிபிள் ஹாப்பி. அவ்வளோதான். இங்கெல்லாம் இனி காரும் வராது, ஒன்றும் வராது. ஏன் அதை சொல்ற? பேசு. அன்னைக்கு பேர் சொல்றதுக்கு பின்னாடி 2 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி கவிதா மட்டும்தான். எஸ், கவிதா மட்டும்தான். ஸோ அதனால பயங்கர ஹாப்பி. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கும் என் மனசாட்சிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நான் நேர்மையா உண்மையா இருக்கேன். எனக்கு அது போதும். தெருவில் நிறைய நாய் நடந்து போகும், அதை பார்த்து உழைக்க நான் திருப்பி அதை பார்த்து உழைச்சிட்டா இருக்க முடியும். அதுக்கு தான் வாய் வலிக்கும். நான் அதை கடந்து தான் போவேன். பேசுறீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆகிட்டேன். பட் ஆனாலுமே செம்ம ஹாப்பி. நான் இந்த ஹேட்டர்ஸ்னால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளைய வந்து காலேஜ் சேர்த்து படிக்க வைக்க போறேன். ஒருத்தங்க முடிச்சாங்க, ஒருத்தங்க போறாங்க. எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? என்னமா காலேஜ் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்கல்ல. சரி சரி. ஆனா ஒண்ணு என்ன, நீ என்ன சிங்கிள் பேரண்ட் சொல்ற? உலகத்துல யாருமே இல்லை. சிங்கிள் பேரண்டா இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. என் நிலைமை வரத்துக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது. சரியா? நான் அப்படி மனசார நான் சொன்னேன்னா கண்டிப்பா நடக்கும். ஆனா என் நிலைமையில உள்ளவங்களுக்கு இது மட்டும்தான் அந்த வலி என்னன்னு தெரியும். புருஷனை இழந்தவளோ, புருஷன் இல்லாதவளோ, புருஷனை விட்டுட்டு போனவளோ, இல்லை புருஷனை விட்டுட்டு வந்தவங்களோ, எல்லாத்துக்குமே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியும். சும்மா நம்ம கையில போன் இருக்கு, நெட் இருக்கு, நம்ம ஒரு கமாண்டை தட்டலான்னு தட்டுறவங்களுக்குலாம் அந்த வலிகள் தெரியாது. ஏன்னா புருஷன் சம்பாதித்துல திங்கிறாங்க, அப்பா அம்மா தான் சம்பாதித்துல திங்கிறாங்க, மாமனார் மாமி வாங்கி வச்ச சொத்து பத்தில படுத்து தூங்குறாங்க, திங்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க அப்படி கிடையாது. நானா என் கை வலிக்க ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்த்து, இடுப்பு வலிக்க டைலரிங் மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ண, இன்னைக்கு மன உடச்சல் தர மாதிரி கமாண்டை சம்பாரிச்சு நான் என்னோட குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க போட்டுக்கிட்டே இருங்கப்பா. நீங்க போட நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா தங்கம்? போடுறதுனால நான் நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன். உங்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. நான் அப்படியே 2வது கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா சரியா நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபேக்காலாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜாலியா இருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா தான் இருப்பேன். இப்ப எனக்கு வந்து நான் அப்படி போய் பேசி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்களை ஏமாத்துங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் செஞ்சுப்பேன். யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன்னாடி வந்தேன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் பிள்ளைங்க சமூகத்தோட ஊர் அறிய உலக அறிய நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரீங்களா? வாங்க, நான் பண்ணிக்கிறேன். அடடா, மேட்ரிமோனில போடுக்காம ப்ரொஃபைல போடலாம்டா. உங்களுக்கு 100% உங்களுக்கு ஓகேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. இதுல எந்த மாற்றமும் கிடையாதுடா.
சரிடா. நானும் ஜோடி ஜோடியா ரீல்ஸ் பண்ணுவேன், ஜோடி ஜோடியா ஹோட்டல் போவேன், ஜோடி ஜோடியா ஷாப்பிங் போவேன், ஜோடி ஜோடியா படத்துக்கு போவேன், ஜோடி ஜோடியா ப்ரொமோஷன் பண்ணுவேன். நான் சிங்கிளா நின்று இன்னைக்கு இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கேன்னா நான் ஜோடியா போட்டேன்னா எவ்வளோ பேர் சம்பாதிப்பேன். எனக்கு ஆசை நிறையா இருக்கு. அவங்களோட வண்டியில பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு போகணும், அவங்களோட சீலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு அப்படியே தலை நிறைய பூ வச்சுட்டு போகணும். அவ்வளோ ஆசை இருக்கு. கை நிறைய வளையல் போட்டுக்கணும், நல்ல டிசைனா சீலை கட்டணும், டிசைனா ட்ரெஸ் போடணும்னு ஆசை, பயங்கர ஆசை இருக்கு. எனக்கு ஆசை இல்லாத ஜடம்லாம் கிடையாது. எனக்கும் ஆசைகள் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். பட் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா, என் பிள்ளைங்கள பாத்துக்கிறேன்பா, என் சைட்ல இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்கட்டும், என்னை வந்து யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா. இது சீரியஸா சொல்றேன். கரெக்டா இருக்குமா? கரெக்ட். மேட்ரு பண்ணி போட்டுருவோமா? போடலாம். நான் அப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் ஏமாத்திக்கிட்டுலாம் நான் போக மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கை நிறைய பணம் வாங்கிக்கிட்டு கூட அவங்களாம் அப்படிதான். அப்புறம் எதுக்கு இப்போ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிற? அதுவும் கரெக்டு தான். நம்ம பாட்டுக்கு போகலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். காலேஜ் கிட்ட வந்துட்டோம். நீ பேசுடா. காலேஜ் கிட்ட வந்துட்டோம். உள்ள போனதான் தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படின்னு. ஒரு மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கும். எதுக்கு? ஒண்ணுமில்ல. எத்த போறாங்க வித்தியா? எப்பவும் நடக்கிறது. எப்பவுமே சின்ன பிள்ளை தான். நீ எப்பவுமே சின்ன பிள்ளை தான், உனக்கு தெரியாதா? வண்டி ஃபுல்லாக நாங்கள் காலேஜுக்கு வந்துட்டோம். பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க. தினி சரி, அக்ஷயாவா? ஹாய். எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லுங்க. அவங்க 2 பேர் அக்ஷோட ஃப்ரெண்டு. மைக் எங்கடா? அங்கே கொடுங்க, அவகிட்ட கேளுங்க. வெக்கமா வருதா? நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, டன்.
உச்சங்கம் கண்ட முத்தமிழும் மூவேந்தர்கள் வளர்த்த நற்றமிழும் கண்ட கன்னித்தமிழும் அமைதிலும் இனிய அருந்தமிழும் களிப்புடன் பாட வைத்த காவிய தமிழும் தித்திக்கும் பிரித்தமிழும் எத்திக்கும் பரவிய ஏற்ற தமிழும் பேரறிஞர்களை உருவாக்கிய பெருந்தமிழும் செம்மொழி கண்ட செழுந்தமிழும் ஈராயிரம் ஆண்டு கடந்தும் நம்மில் வளரும் ஒளிபோல் கொங்கு நாட்டின் மேற்குச் சாரலில் பின்னோரும் மண்ணோரும் போற்றும்படியாக பல ஏமாசம் எண்ணெய் திரி தீ ஏமாசம் எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி அறிவு தீபம் வச்சு கரெக்டா எண்ணெய் திருத்தி அறிவு தீபம் வச்சு கரெக்ட் அந்த அறிவு தீபம் ஏற்றுறதுக்கு நான் கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா காத்து அடிக்குது games in the Ladies and gentlemen, put your hands together for Dr. R. Dhanavalan. I now invite the awardees of the 10 and above category. Put your hands together for Dr. S. Ranjana Kumari, Associate Professor, MCA. Here we have Dr. S. Geeta Lakshmi, Associate Professor, Department of Biotechnology. Here we have Mrs. K. Yashoda Devi, Assistant Professor, Foods and Nutrition Department. Give a great round of applause for Dr. P. Chinnaswamy, Professor, Department of Foods and Nutrition. Give a great round of applause for Dr. M. Arun Kumar, Assistant Professor, School of Commerce, PG. Ladies and gentlemen, put your hands together for Ms. D. Priyadarshini, Assistant Professor, BCom CA. Here we have Ms. S. Mohan Priya, Assistant Professor, Department of Foods and Nutrition. Ladies and gentlemen, put your hands together for Dr. B. Indumati, Assistant Professor, School of Computer Studies, UG. Now we have Mrs. Yam Surya, Assistant Professor, BCom PA, to receive her award. Give a great round of applause for Mr. E. Balasubramaniam, Assistant Professor, School of Commerce, PG. Ladies and gentlemen, put your hands together for Mrs. D. Kivarani, Assistant Professor, BCom CA. Thank you, dignitaries. Today, we proudly invest leadership. May I now invite our esteemed dignitaries to honor and award the badges to the elected office bearers, the vibrant voices and the spirited hearts of our student community. First, stepping into the role of chairman with pride and purpose, we proudly call upon Karupasamy S. of 3rd BCom, our chairman of Student Council, to come forward and receive the honor. We call upon Daranish Or of 2nd BCom CA, our newly elected secretary, to step forward and receive the badge of honor. Now we invite Lavanya S. of 3rd BCom IT, our elected joint secretary, to come forward and receive her badge. May all the elected office bearers, you continue your service with a mark of trust and teamwork. Thank you all.
எங்கே போகிற எங்கே போகிற ஒளிஞ்சிட்டு அவங்க அக்கா. என் ஃப்ரெண்டான்னு கிட்ட தெரியல. ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அவ்வளோதான். நாளைக்கு இருக்காம்மா. நிரு என்ன காலேஜா? அதே தான், போகலாம் இப்படி சுற்றிட்டு போகலாம். ஆமாம், அங்கேருந்து குச்சி டேரெக்டாக கீழே வர மாட்டோம், மேலே தான் போவோம். எது வேணுமோ வாங்கிக்கோடா. நீ பாரு, உனக்கு ஏதாவது ஓகேன்னா பார்த்து பண்ணு. நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம். என்னடா அபூர்வாவா? அபூர்வாவில் தானே சாப்பிட்றோம். அன்னபூர்ணாவில் சாப்பிட்டுட்ருக்கோம். எங்கே அறக்க பறக்க? என்னடா அறக்க பறக்க கிளம்பியாச்சு. சாப்பிட்டாச்சு. ஒரு வேலை, ஒரு குட் நியூஸு. அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு போனால் தான் தெரியும். பார்ப்போம் எப்படி அருள் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய், செம்ம டயர்டாக இருக்கும். ஆமாம், இன்னைக்கு பயங்கர அலைச்சல். முதுகுலாம் வலிக்குது. இன்னைக்கு என்னன்னா சும்மா அந்த ஓரியன்டேஷன் மட்டும் வச்சாங்க, அது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க. மொத்தம் பிசிஎல் நாங்கள் 94 பேர் இருக்கோம். அதில் வந்துட்டு ஏ செக்ஷனில் 47 பேர், பி செக்ஷனில் 47 பேர்னு பிரிச்சுருக்காங்க. அதில் நான் பி செக்ஷன் வரேன். ஏன்னா எம் வரைக்கும், எம்மில் பாதி நேம் வரைக்கும் ஏ செக்ஷன், எம்மில் பாதியிலேருந்து பி செக்ஷன் போது நான் பி செக்ஷன் தான் வரேன். ஒரே ஒரு பொண்ணுட்டு தான் இன்னைக்கு நான் பேசினேன் எங்கள் கிளாஸில். அந்த பொண்ணு அவ்வளோலாம் பேசல, சும்மா பேரே இருந்துச்சு. அந்த பொண்ணு பேசுனதே ஹாசினின்னு தான் எனக்கு காதில் விழுந்துச்சு. ஏன்னா அந்த காது கோளாறு அந்த பொண்ணு அப்படி சொன்னிச்சா எனக்கு தெரியல. அந்த பொண்ணு சொன்னால் சரி, எனக்கும் பயம். ஏலேருந்து என் வரைக்கும் அங்கே போயிடுங்க, மீதியில் சரி இருந்து ஒரு ஃப்ரெண்டு அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க பார்ப்பேன். நான் ஏன் போனேன், என் பேர் கீழே தானே ஆரம்பிக்குது இருந்துச்சு, கீழே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசிச்சு, எனக்கு பேர் தெரியல. இப்போ நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நீ ஹாசினே சேவ் பண்ணிக்கோ. உனக்கு எப்படி எனக்கு ஏதோ வளர நீ ஹாசினே சேவ் பண்ணிக்கோ அப்படின்ச்சு. இப்போ நம்பர் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். கிளாஸ் ரூம் போய் பார்த்தா பூட்டியிருந்தாங்க. நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது. நாளைக்கெல்லாம் போய் நீங்களாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்பனா மாட்டினான்னு தெரியும். ஸோ நாளைக்கு போகிறது, நாளைக்கு செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் யார் காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு கன்ஃபார்மாக வாங்க, வந்துட்டு குரூப்லாம் ஜாயின் பண்ணிட்டு முடிச்ச ஐடி கார்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜை ஒரு ரவுண்ட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, என்னென்ன பண்ணணும் நாளைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு காலேஜ் ரவுண்ட்ஸ் பாருங்கள், எங்கெங்கே என்னென்ன இருக்குது சொல்லிட்டு அப்படின்னாங்க. நாளைக்கு போனால் தான் தெரியும் எங்கள் கிளாஸ் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக போகிறேன், யார் யார் கூட நான் வந்துட்டு யார் யார் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இப்போதைக்கு அந்த ஒரு பொண்ணை மட்டும் இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்படி சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் பார்த்தாங்க, பட் யாரும் பேசல. எனக்கு பயமாக இருந்துச்சு. நம்ம சரி ஓகே. எல்லாம் டயர்டாக இருக்கனால யாராலையும் முடியல. இப்போ நானும் வந்து முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்முன்னு படுக்க போகிறேன். பல்லு வேறு பயங்கரமாக வலிக்குது. ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நிரு காலேஜ் போயிருப்பான். அந்த வீடியோ கண்டினியூ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு காலேஜ் இருக்குது நாளைக்கு, எனக்கு காலேஜ், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் காலேஜில் தான் இருப்பேன். ஓகே, 2 பேரும் பாய் சொல்லிடுங்கப்பா. பாய் பாய்.